ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது எப்போ பீகார் போவேன் பீகார் போவேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. பீகார் போக போகிறோம். அதுக்கான இன்றைக்கி நான் ஷாப்பிங் போகிறேன். என்கிட்ட வந்து நிறையா இதில் ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஹேண்ட்பேக்கில் ஒரு இது இல்லை, பேக் இல்லை, அப்புறம் அங்கே பீகாரில் சமைக்க அந்த எண்ணெய் சட்டி இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வாங்கலாம் தான், தவாலாம் வாங்கலாம் தான் இன்றைக்கி கிளம்புறேன். மாமா வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் போய் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வர போகிறேன். மாமா அழைச்சிட்டு வந்துட்டு என்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னென்ன வாங்கிட்டு வரேன்னு வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. போயிட்டு மாமாவுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். மாமா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துடுங்க, நான் வந்து இங்கே வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு நீங்கள் 5 மணிக்கு பஸ் ஏறினா 5:30 பஸ் ஏறினா இங்கே 6:30 மணிக்கு வந்து இறங்க முடியும். அப்புறம் நானும் வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் குளிச்சுட்டு நானும் வந்துடுறாங்க. அதுக்காண்டி வெயிட் பண்ணோம். அப்புறம் மாமாவும் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஷாப்பிங் நுழைஞ்சிட்டோம். இது வந்து வேறு சின்ன கடைக்கு போகணும் தான் எனக்கு ஆசை. அந்த மாமா உடலை போய் ஒரே கடையில் போய் எல்லாம் எடுத்துருவோம், வா கொஞ்சம் குவாலிட்டியாக எடுப்போம்னு சொன்னனால வந்து எடுத்துட்டோம். எல்லாம் எடுத்துகிட்டு பேக்கிங் போட்டாச்சு. என்னென்னலாம் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக இதான் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் மாமாவும் ஒரு கடையில் ஹோட்டலில் போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். நானும் மாமா தேவா நல்லாவே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே அடம், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரே அடம் தேவா அதில் தான் உட்காந்து போவேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கில். அப்புறம் வந்துட்டோம். நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க. பார்த்துருப்பீங்க அப்புறம் நாங்கள் எப்படி போனோம் வந்தோடனே. ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினோன்னு என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக அதை வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நேற்று நாங்கள் போய் அர்ஜென்ட் நைட்டு ஈவினிங் தான் போனேன். போய் இறங்கிட்டு வாங்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. என்னென்ன வாங்கணும் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியல, எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லலாம் தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன காமிக்க போகிறேன்னா, பெரிய திங்ஸாக காமிக்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்தது என்னென்னா, நான் வந்து ட்ராவல் பேக் ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தேன். அது எப்படின்னா, ரொம்ப இது 600 ரூபா. அது 600 ரூபாயில் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. சீக்கிரமாக ஒரு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அது டேமேஜ் ஆகிடுது. அதனால் ரொம்ப கஷ்டம். 600 ரூபாய்க்கு எடுத்தாலுமே அது அவ்வளோதான். ஒரு மாதத்துல எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துலேயே வீணாக போயிடுது அது. அதனால் ஸோ அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு அவங்க திட்டினாங்க. இந்த மாதிரி எடுத்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து எடு, காசு சொன்னாலும் பரவாயில்ல குவாலிட்டியாக எடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த தடவை மாமாவே வந்து இதை எடுத்து கொடுத்துச்சு. இதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இது ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா, 3399 ரூபா. இதோட ரேட்டு. இது வந்து மீடியம் சைஸ் தான். ஸோ இதை எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இது இப்போ வீடியோவில் நாங்கள் ஊருக்கு போல வீடியோவில் பார்த்தோம்னா ஃபுல்லாக இதான் நான் போய் ஃபஸ்ட்டு எடுத்தது இது தான். என்னோடய மைண்ட் ஃபுல்லாக இது தான் எடுக்கணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 2வது எடுத்தது என்னென்னா ஹேண்ட்பேக். என்னோடய ஹேண்ட்பேக்கை பற்றி சொல்லி ஆகும். என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதான் என்னோடய ஹேண்ட்பேக்கு தான். இது என்னன்னு தெரியல, இது ஹிந்தி பக்கம் இருக்கேன். இது வந்து நகை கடையில் கொடுப்பாங்களே, நகை வச்சு கொடுப்பாங்களே. ஸோ அது மாதிரி நான் பீகாரில் வந்து ஒரு லோன் எடுத்து ஒரு நகை எடுக்கக்குள்ளே எனக்கு இது கொடுத்தாங்க. எனக்கு ஹேண்ட்பேக் இல்லாமல் என்னை இதை தான் கொண்டுட்டு வந்தேன் ஊருக்கு. இதையும் இன்னொரு ஹேண்ட்பேக் கொண்டு வந்தேன். அது கிழிஞ்சிட்டனால இதை வச்சு தான் அவ்வளோ நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இதான் என்னோடய ஹேண்ட்பேக்கு. ரொம்ப ஆசை ஹேண்ட்பேக், நல்ல ஹேண்ட்பேக்காக எடுக்கணும்னு. நல்ல இதாக எடுக்க முடியல, நான் ஓரளவுக்கு ஓகே. கலர் தான் டம்மியாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் மொத்தமாகவே 5 ஜிப்பு இருக்குது. 5 ஜிப்பு இருக்குது. 1 2 3 4 1 2 3 4 இப்போ உள்ள 1, மொத்தம் 5 ஜிப்பு. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இந்த வாட்டி எனக்கு வந்து அந்த பேக்கும் இந்த பேக்குமே போயிடுச்சு காசு. ரொம்ப செலவு அப்படின்னு ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை எடுத்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு உழைக்கணும் இல்லையா? ஓயமாக போய் 500 ரூபாய்க்கு எடுக்கிறேன் 300 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு எடுத்து மறுபடியும் அது 3 மாதத்துலேயே கிழிஞ்சி தேவையா? ஸோ இதுனா ஒரு 2 வருஷம் தாங்கும், 2 வருஷம் தாக்கு பிடிக்கணும் ஒரு நம்பிக்கை. 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இதை எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பேக் இதுதான் ஃப்ரெண்டில் பேக்கு.
இது என்னோடய சாய்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து முக்கால்வாசி என் மாமனோட சாய்ஸ் தான், எங்கள் வீட்டுக்காரனோட சாய்ஸ் தான். அதுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எடுத்தது எல்லோ கலரில், அது வந்து 450 ரூபா. அது வந்து கொஞ்சம் துணி வந்து துணி மாதிரி இருக்கும், சாக்கவை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். எப்படி நூல் நல்ல நூல் மாதிரி அந்த துணி மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு லெதர் மாதிரி மாதிரி ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அது. அதனால் எங்கள் மாமனுக்கு பிடிச்சதுனால இது எடுக்க சொன்னிச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டில் அவ்வளோவா வந்து பார்த்தெல்லாம் எடுக்கிறதில்ல, குவாலிட்டி ஓகே அதனால பார்த்து எடுத்துக்கிட்டேன், பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது ஒன்றா எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி கிச்சன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நான் அடுப்பில் சமைக்கிறது எப்படி போட முடியும்? நான் வந்து கரண்ட் அடுப்பில் சமைப்பேன் அதிகமாக. அதை சமைச்சேன்னா அந்த ஒரே ஒரு எண்ணெய் சட்டி தான் என்கிட்ட இருக்குது. அந்த எண்ணெய் சட்டியில் எப்படி இருக்குன்னா, அங்கே பிரியாவில் வந்து எண்ணெய் சட்டி எப்படி இருக்குன்னா, அந்த அடியில் உள்ள இதெல்லாம் அந்த நான்ஸ்டிக்னு சொன்னால அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இரும்பு தான் தெரியும், அப்படி தான் இருந்துச்சு. அதில் சமைச்சோன்னா அடி பிடிக்கும், இது பண்ணுவோம். அதுதான் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். என்கிட்ட கேஸ் இருக்காது அதிகமாக, அந்த கரண்ட் அடுப்பில் சமைக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பில் சமைக்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக சமைக்கணுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு கரண்ட் அடுப்பில் சமைப்பேன். அதுவுமே இப்படி அடிக்கடி அடிப்பிடிச்சி போயிடும். எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலும் அடுப்பில் சமைப்பேன். ஒரு ஆளுக்காண்டி அப்படி எப்படி சமைக்க முடியும்? ஸோ அதனால தான் என்னோடய முக்கிய குறிக்கோளை இங்கே வந்தோன்னே ஒரு எண்ணெய் சட்டி கண்டிப்பாக வாங்கணும், தவா வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நேற்று என்னால் வாங்க முடியல. ஸோ இன்னைக்கு காலையில் போய் ஒருத்தநாட்டில் வாங்கி வந்தேன். இந்த இது தவா, இது கடாய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கடாய் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கடாய் ரொம்ப நாள் ஆசை வாங்கிட்டேன். எனக்கு மேலே கொஞ்சம் பயப்படாமல் சமைப்பேன். நான்ஸ்டிக். அதனால இதோட ரேட்டு 900 ரூபா. இந்த வாட்டி எனக்கு எதுக்கான்னு தெரியல, திரும்பி வருவானா என்னன்னு தெரியல, அதனால் ரொம்ப செலவு அதிகமாகிடுச்சு. இது கடாய், அது கூட இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க, கூட இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் 900 ரூபாயா. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு டாப்பில் நாங்கள் எந்த போட்டுட்டு போவோம், டாப்பில் புடவை கட்டிடலாம் போக முடியாதா. ஸோ டாப்ஸ் எடுக்கலாம்ட்டு இதுவுமே என் மாமனோட செலக்ஷன் தான். நான் வந்து எனக்கும் வந்து அந்த மஞ்சள் தான் உண்மையாகவே. இதில் வந்து மஞ்சள் இருந்துச்சு எல்லோ கலரில், அது வேறு எம்ப்ராய்டரி இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க அதை எடுக்க விடலை. ஸோ இதை எடுத்துக்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் இந்த டாப் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ண கொடுத்து வாங்கிட்டு வரோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டாப்பு இதுவும் என் மாமனோட செலக்ஷன் தான். இதுக்கு கூட வந்து துருகின்னு எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், இப்போ சத்தியமாக செருப்பு இல்லைங்க வீட்டில் போட்டுக்கிட்டு, எப்படி சொல்கிறது, போட்டுட்டு எங்கேயாச்சும் போட்டுட்டு போக ஸ்லிப் சுத்தமாக செருப்பு இல்லை. ஸோ அதனால் செருப்பு எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். எப்போதுமே நான் வந்து ரப்பர் வச்சு அந்த இது பண்ணி தான் போடுவேன், அது மாதிரி தான் எடுப்பேன். நான் நல்லா எடுக்கலை. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி ரொம்ப இதாக இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் காரணம் இருக்குது ஏன் இப்படி ஃப்ளாட்டாக எடுத்தேன். அப்புறம் அந்த சொல்ல மாட்டேன்னா இது ரேட் என்னென்னு, ஒரு சுடி 500 ரூபாயா. இந்த ஒரு டாப்பு மட்டும் 500 ரூபா. இதில் 500 ரூபாய்க்கு 3 டாப்பும் இருக்குது. நான் அது எடுக்கல, போய் பார்த்தேன், ஒன்றும் எனக்கு பிடிக்கலை, செட் ஆகலை. இங்கேருந்து பீகார் போகிறோம், கொஞ்சம் இதாக போகணுமே, 3 நாளாக இதை ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும், அதனால் இதை எடுத்துருக்கேன். அப்புறம் செருப்போட விலை 250. கவுண்ட் பண்ணிங்க எவ்வளோ செலவாகுது. வேறு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கேன்னா, இது வந்து
கயிறு, மஞ்சள் கயிறு சொல்லுவாங்க, தாலி கயிறு. இது வந்து அந்த ஊரில் கிடைக்காது. குங்குமம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கயிறு அந்த ஊரில் வந்து கிடைக்காது, அங்கே உள்ள இது கிடைக்காது. அங்கே உள்ள தாலி இது தான். ஸோ இது மட்டும்தான் நம்ம ஊருக்கு உள்ள வந்து இது தான். அதனால் நான் இதை கழட்டவே இல்லை பாருங்கள். எல்லாம் நான் கழட்டு நாங்கள் அங்கே போய் ஏதை போட்டிருக்கப்படுறாங்க. நான் அதை தான் போடுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் அங்கே உள்ள கயிறு. நான் போய் மாற்றிக்கிறேன். இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்றுவேன். அடிக்கடி மாற்ற மாட்டேன். அதனால் எனக்கு 2 போடும். அங்கே வந்து மஞ்சள் போட்டு குளிக்க மாட்டேன். மஞ்சள் போட்டு போட்டால் கயிறு போடணும்ல, அதனால் நூல் கயிறு வேணால் மஞ்சள் போட்டு குளிக்கணும். நூல் அப்படின்னா வெளுத்து போயிடும். அதனால் நான் என்ன கயிறு வாங்கியிருக்கேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லைலான் கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது என்ன இந்த மாதிரி இந்த கயிறு வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெளுக்கா, சீக்கிரமாக மஞ்சள் போட்டு குளிக்கலனாலும் ரொம்ப நாள் தாங்கும். அதனால் இந்த கயிறு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் குங்குமம் கிடைக்காதுங்க. ஆமாம், நம்ம ஊர் குங்குமம் கிடைக்காது. அங்கே வந்து குங்குமம் வேறு. ஸோ அதை தாண்டி குங்குமம் சிமிலி வந்து வாங்கியிருக்கேன். குங்குமம் வந்து அதிகமாக ரொம்ப எடுக்கலை, ஒரு டப்பா மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வச்சா போதும்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் குங்குமம் வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் அக்கா சொல்கிறேன் கேளு, நீ வந்து சின்ன போட்டோ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. அங்கே பெரிய போட்டோ தானே வைப்போம், அந்த வேறு ரெட்டு கலரில் அப்படி தான் வச்சுருக்கேன். அது மாதிரி வைக்காதீங்க, அரக்கு கலரில் சின்ன போட்டோவே அழகாக இருக்கும்னு சொல்லுவீங்க. ஸோ அதுங்களுக்காண்டி, அந்த சொன்ன வார்த்தைக்காண்டி இனிமேல் எப்பாச்சும் வீடியோ போட்டேன்னா, ஷார்ட் வீடியோ போட்டேன்னா, ஸோ இந்த போட்டும் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த போட்டும் எடுத்து வச்சு நம்ம ஊர் அரக்கு கலர் போட்டையும் வட்டை போட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்துருண்டை எதுக்குன்னா, நம்ம பீரோவில் வந்து துணி வைக்கக்குள்ளே நம்ம எதுக்கு வைப்பாங்கன்னா, அந்த ஸ்மெல் நல்லா வரும், வாசனை நல்லா வரும், எந்த கெட்ட ஸ்மெல் அடிக்காது அப்படிங்கிற தண்ணி வைப்போம். இது எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் அந்த பீரோலாம் இல்லாத காலத்தில் அந்த சின்ன போட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே வைப்பாங்க. அது மாதிரி எனக்கு இது பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்துட்டேன். நானும் போய் பீரோவில் வைப்பேன். அவ்வளோதான். மற்றபடி என்ன, இந்த கிளிப்பு கிடக்கு, அப்புறம் இந்த ஊக்கு, அப்புறம் மஞ்சள் வாங்கியிருக்கேன். எனக்காச்சும் நல்ல நாள் வந்தால் மஞ்சள் போட்டு குளிக்கணும். எப்பவுமே மஞ்சள் வாங்கினது அங்கே இருக்குது. அதிகமாக நான் குளிக்கவே கிடையாது. இருந்தாலும் எனக்காச்சும் நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவேன் போல். அந்த மாதிரி குளிப்பேன் அதுக்காக. அப்புறம் தேவா ட்ரெஸ் காண்டி இப்போ வந்து தேவாக்காண்டி வாங்க டிஷர்ட் எப்படி இருக்குது தேவா டிஷர்ட் அழகாக இருக்கும். அது ஃபோனில் சரியாக தெரியல, நல்லா இருந்துச்சு. பிளாக் ஒன்றுக்கும் நல்லாயிருக்கும். பிளாக்கும் அந்த சாண்டில் கலரும் ரொம்ப அழகாக இருக்கும் தேவாவுக்கு. மஞ்சள், எல்லோ, சாண்டில், அது பிளாக். அவனுக்கு எல்லா கலருமே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன்கிட்ட வந்து சாண்டில் போட்டான்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காண்டி சாண்டில் வாங்கலை, பிளாக்கு தான் வாங்கியிருக்கேன். கிடைக்கல சாண்டில். அவனுக்கு தேவாக்காக வாங்கின பேண்ட். பார்த்துருப்பீங்க நான் என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் நான் வாங்கினது ஐட்டம், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு நான் வந்து வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன், என்னென்னலாம் பேக் பண்ணேன்னா நாளைக்கான வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ தான். பீகார் பூரா கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் நினச்சேன் களக்கட்டு ஒன்று வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு விதையெல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு ஆசை.
கொடுத்து வைக்கல. அது என்ன சொன்னாங்கன்னா, மாமா நான் ஊருக்கு வரக்குள்ள நான் வந்து வாங்கிட்டு வரேன், இப்போ நீ இதை மட்டும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காண்டி இது கிளம்பியாச்சு. இது மட்டுமே போதும். நான் ஒரு ஆள் தான் போகிறேன், இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுக்காண்டி என்னால் முடிஞ்சது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை, அங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்குங்க, என் ஓப்படியா பிள்ளைங்களாம் நாத்தனா பிள்ளைங்களாம் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு முடியலை. நான் மாமியாவுக்கும் மாமனாருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசை, அதுக்குமே நல்லா முடியலை. பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது, நல்ல டைம் இருக்குது. அதுக்குள்ளே எடுக்க முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஊரில் போய் தான் எடுத்து கொடுப்போம். இங்கேருந்து நான் தூக்கிட்டு போக முடியாது. எதுவுமே வந்து இதெல்லாம் முக்கியமான ஐட்டம். ட்ரெஸ்ஸுங்கிறது அங்கேயே கூட கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு தேவையான அடிப்படை தேவையான பொருள். அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து அந்த ஊரில் கிடைக்காதனால எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே எடுக்கணும், அங்கே போய் தான் எடுக்கணும். அமௌண்ட்டும் இல்லை, அதாவது முடிஞ்ச அளவுக்கு தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.